ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 7 தலைமுறை பாவம் நீங்க என்ன சார் பண்ணணும்? பொதுவாகவே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகளுடைய கெட்ட செயல் அல்லது அவங்க செஞ்ச தீய செயல் அல்லது அவங்க செய்த பாவ செயல் நம்மளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏற்றுக்கிறது கொஞ்சம் யதார்த்தம் இல்லாத விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம்ம அப்பா அம்மாவை தெரியும், அதுக்கப்புறம் அப்பாவுடைய அம்மா அப்பா அதாவது தாத்தா பாட்டி தெரியும், இன்னும் சில பேருக்கு அவங்களுடைய அம்மா அப்பா இருக்கக்கூடிய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தெரியும். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த பரம்பரை யாருக்கும் தெரியாது, பேரு தெரியாது அப்படிங்கிறது உண்மை. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க தொட்டு வளர்த்த முடியாது அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி நம்ம பரம்பரையாகவே இருந்தால் கூட அவங்க செய்யக்கூடிய பாவம் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நியாயம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா யாரோ செய்யக்கூடிய பாவத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? நாமையே ஒழுக்கமாக இருக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா? திருப்தியாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் யாரோ செய்யக்கூடிய தப்புக்கு நமக்கு தண்டனை வருது அப்படின்னா அந்த திருப்தியான வாழ்க்கையில் விரக்தி தான் மிஞ்சும் அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்க வேண்டிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஆக இந்த மாதிரியான கருத்துக்களில் எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் உங்களுடைய வாதத்திற்கு எடுத்துக்கிட்டால் கூட இவங்க பெரியவங்க செய்யக்கூடிய பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்காகத்தான் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு உண்மையாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பாதிக்காமல் உங்களை தற்காத்துக்கிறதுக்காகத்தான் மந்திரம் அப்படிங்கிறத விட மனசார வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மனசார வழிபாடு அப்படிங்கிறது யாரு? உங்களுடைய குலதெய்வம், வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் உங்களை பாதிக்காத, உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களை பீடிக்காத வகையில் காப்பாற்றக்கூடிய தகுதி குலதெய்வத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். பொதுவாகவே பரம்பரை அப்படிங்கிறது 7 தலைமுறைகளை கொண்ட ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. 7 தலைமுறை இருக்கக்கூடிய அந்த பரம்பரையில் யார் பாவம் செய்தாலும் உங்களை கொஞ்சம் கூட பாதிக்காமல் பாதுகாக்கக்கூடிய அம்சம் குலதெய்வத்துக்கு இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு அப்படி கேட்டிங்கன்னா யார் இந்த 7 தலைமுறையாக அல்லது பரம்பரையாக யார் இந்த மாதிரி பாவம் செஞ்சிருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க வாழ்க்கையில் பாவம் செஞ்சிருந்தாலும் பாவம் செஞ்ச அவங்க உங்களுடைய குலதெய்வத்த கோயிலுக்கு எத்தனையோ கோயிலில் சாமி கும்பிட்டுருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் அவங்க பாதம் பட்டு சாமி கும்பிட்ட அந்த குலதெய்வத்த கோயிலுக்கு வருஷம் தவறாமல் நீங்கள் குடும்பத்தோடு போகும் பொழுது அந்த பாவம் உங்களுக்கு சாராது பீடிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். அதனால தான் நான் அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மற்ற எந்த நிகழ்ச்சியை விடவும் கோடி தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய 35-40 வருட அனுபவங்களில் குலதெய்வத்துக்கு உண்டான மிகப்பெரிய அருமையை பெருமையை மிகப்பெரிய திறமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ஒரு கால் உங்களுக்கு பாவம் வருது பீடிக்கப்படுது அப்படின்னு பயம் இருந்தது அப்படின்னா அந்த பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் அப்படிங்கிறது நிச்சயம். சூப்பர் சார். இதில் நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி நன்மைகளை வழங்க இருக்கு சார்?
குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு குலதெய்வம் தெரியும், இன்னும் சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாமல் கவலை இருந்துகிட்டு இருக்கும், இன்னும் சில பேருக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் தான் குடும்பத்தில் கஷ்டம் வருங்கிற எண்ணம் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் தெரிஞ்சோ தெரியாமலோ குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் போகாமல் இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களுக்கான அனுகிரகத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை செழுமையாக கொண்டு வரக்கூடிய எளிமையாக கொண்டு வரக்கூடிய பாக்கியம் குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய அம்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஆன்மீக தகவல், மாத பலன், தின பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.